2025 சாம்பியன்ஸ் டிராபியில் அரையிறுதிக்கு தகுதி பெறும் அணிகளாக பார்க்கப்படும் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்றைய போட்டியில் பல பரீட்சை நடத்தின. தென்னாப்பிரிக்காவின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ஹென்ரிச் கிளாசன் முழங்கையில் ஏற்பட்ட காயத்தால் கடைசி நேரத்தில் விளையாடவில்லை என்ற அறிவிப்பு வந்தது. தலைசிறந்த சுழற்பந்து வீச்சு தாக்குதலை வைத்திருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஹென்ரிச் கிளாசன் இல்லாதது தென்னாப்பிரிக்காவிற்கு பின்னடைவாக இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கராச்சியில் மைதானம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா கேப்டன் பவுமா பேட்டிங்கை தேர்வு செய்ய ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசியது. தொடக்க வீரராக களமிறங்கிய தென்னாப்பிரிக்க வீரர் ரியான் ரிக்கல்டன் 7 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் என அதிரடியாக விளையாடி முதல் ஒருநாள் சதமடித்து அசத்தினார். உடன் அடுத்தடுத்து வந்த பவுமா, டெசன், மார்க்ரம் என அனைத்து வீரர்களும் அரை சதமடித்து அசத்த 50 ஓவரில் 315 ரன்களை குவித்தது தென்னாப்பிரிக்கா. 316 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ககிசோ ரபடா, மார்க்கோ யான்சன் மற்றும் லுங்கி இங்கிடி என 3 தென்னாப்பிரிக்கா பவுலர்களும் வேகத்தில் திணறடித்தனர். தொடக்க வீரர் குர்பாஸை லுங்கி இங்கிடி வெளியேற்றி விக்கெட் எண்ணிக்கையை தொடக்கி வைக்க ஜத்ரானின் ஸ்டம்பை தகர்த்தெறிந்து வெளியேற்றினார் ரபடா. அடுத்தடுத்து வந்த வீரர்கள் அனைவரும் தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீட்டுக்கட்டு போல விக்கெட்டை சரியவிட்டனர். மறுமுனையில் தனியொரு ஆளாக போராடிய ரஹ்மத் ஷா 9 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸருடன் 90 ரன்கள் அடித்து சதத்தை நோக்கி முன்னேறினார். சதமடித்தால் சாம்பியன்ஸ் டிராபியில் சதமடிக்கும் முதல் ஆப்கானிஸ்தான் வீரராக சாதனை படைப்பார் என எதிர்பார்த்த நிலையில் 90 ரன்னில் அவுட் ஆகி சதத்தை மட்டுமில்லாமல் சாதனையையும் தவறவிட்டார் ரஹ்மத் ஷா. முடிவில் பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலும் சாம்பியன் அணி போல் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்தது. சதமடித்த ரியான் ரிக்கல்டன் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாளை நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இங்கிலாந்து அணி.